ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை வேத பாடத்தில் இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மாலை வேத பாடத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற நித்திய மகிமையின் தேவனே, உமது கரத்திலிருந்து இந்த மாதத்தையும் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் இலவசமாய் பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மாறாத உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவன். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக அனுக்கிரகம் செய்திருக்கிற கர்த்தர், இந்த மாலை வேத பாடத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானுடைய பலத்திற்காக கெஞ்சுகிறோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தி ஜெபிக்கிறோம். அடியேனுடைய வாயின் வார்த்தைகள் உம்முடைய பலன் மிகுந்ததாயிருக்க ஜெபிக்கிறோம். எங்கள் இதயத்தின் தியானம் உமக்கு பிரீதியாயிருக்க, எங்களை விடுவிக்கிறதாயிருக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் தூய பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இந்த மாலையில் நாம் யோவான் சுவிசேஷத்தின் 7 அடையாள அற்புதங்களையும் அந்த 7 அடையாள அற்புதங்களும் சொல்லுகிற ஒரு செய்தியையும் தியானிக்க இருக்கிறோம். The 7 miracle signs and one message that points to one message. யோவான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கடவுளுடைய கிருபை என்பதாகும். 4 சுவிசேஷங்களில் யோவான் வித்தியாசமான அணுகுமுறையோடு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் கடந்த முறை பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, ஊழியம் செய்த பொழுது 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர் ஊழியம் செய்தார். இந்த 12 சீஷர்களில் 3 பேர் ஆண்டவரோடு மிக அருகில் இருந்தவர்கள். குறிப்பாக அவர் மறுரூபமலையிலே மறுரூபம் அடையும் போதும், மாத்திரமல்ல கெத்சமனையிலே அவர் இரத்த வேர்வை சிந்தி வேதனைப்படும் போதும் இந்த 3 சீஷர்கள் மிக அருகாமையில் இருந்தவர்கள். அவர்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 பேர். இப்படி யோவான் ஒரு விசேஷமான இடத்தை சுவிசேஷங்களின் மூலமாக பெற்றிருக்கிறான் என்பதை அறிகிறோம். ஆண்டவருடைய மார்பிலே சார்ந்து கர்த்தருடைய பந்தியிலே அவன் இருந்ததை பார்க்கிறோம். மற்ற அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சிகளாய் பல காலகட்டங்களில் அல்லாவிட்டால் பல சூழல்களை மரித்திருக்கும் போது, வயது சென்ற நிலைமையில் கடைசியாக மரித்த அப்போஸ்தலன் என்று சொன்னால் அது யோவான் என்று சொல்லலாம். ஆகவே தன்னுடைய அனுபவத்திலிருந்து, கிறிஸ்துவோடு தான் வாழ்த்த வாழ்க்கையின் சாராம்சத்திலிருந்து, மற்ற அப்போஸ்தலருடைய வாழ்க்கையின் பல்வேறு அனுபவங்களிலிருந்து கடைசியாக தன்னுடைய சுவிசேஷத்தையும் 3 நிருபங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதியிருக்கிறார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுவதற்கான நோக்கம் யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் மூலாதாரமாக வைத்துத்தான் இந்த 7 அற்புதங்கள், அந்த 7 அற்புதங்களும் சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். யோவான் ஆண்டவர் செய்த அற்புதங்களில் எல்லாவற்றையும் நிறையவற்றை எழுதவில்லை. மற்ற 3 சுவிசேஷர்களும் எழுதியிருப்பதைப் போல நிறைய எழுதவில்லை. 7 அற்புதங்களை மாத்திரம் எழுதியிருக்கிறார். அவைகள் அடையாள அற்புதங்கள் என்று சொல்லுகிறார். Jesus did not write most of the miracles that the other synoptic gospel writers had written. He mentions only 7 and he calls them as sign miracles. என்ன அடையாளம் என்றால், ஏன் 7 அற்புதங்களை மாத்திரம் யோவான் எழுதியிருக்கிறார்? அது அடையாள அற்புதங்கள் ஏன் என்று சொல்லுகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அதற்கான நோக்கத்தை, தன்னுடைய சுவிசேஷத்தினுடைய நோக்கத்தை சொல்லியிருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும்
இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். அடுத்த அதிகாரத்திலே சொல்லுகிறார், எழுதியிருக்கிறது, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் உலகம் கொள்ளாது என்று சொல்லுகிறார். ஆனால் எழுதியிருக்கிற அற்புதங்கள், குறிப்பாக தான் எழுதியிருக்கிற 7 அற்புதங்கள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகும் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தினுடைய நோக்கம் இயேசு தேவனுடைய குமாரன், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து தேவன் தாம் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் அறிக்கையிடவும் அவர் மூலமாக மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு என்பதை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும்படியாக எழுதியிருக்கிறார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை 2 பிரிவாக பிரித்து எழுதியிருக்கிறார். முதல் 11 அதிகாரங்கள் அவருடைய கிரியை அதிகமாக சொல்லியிருக்கிறார். அதில் 7 அற்புதங்களும் முதல் 11 அதிகாரத்திலே வருகிறது. கடைசி அற்புதம் லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியது. அது கானா ஊர் என்ற நடந்த சம்பவத்திலிருந்து கப்பர்நகூம், இப்படி அந்த பகுதிகளை, கலிலேயாவை சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்த ஊழியத்தை பற்றி சொல்லுகிறார். அதற்கு பிறகு 12ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் எருசலேமை நோக்கிய பயணம், அங்கே நடைபெற்ற நிகழ்வுகள். அதாவது முதல் 11 அதிகாரத்திலே யோவான் சொன்ன 7 அற்புதம், அவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய சத்தியம், அதற்கு வந்த எதிர்வினை 12ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டுள்ளது. First 11 chapters of John deals with his works, the 7 miracles or sign miracles, and his teachings, especially to start with the I am sayings of Christ, and then between chapter 12 and 21 we see the reaction to his works recorded in chapters 1 to 11. மற்ற சுவிசேஷங்களை விட யோவான் வித்தியாசமானவராக எழுதியிருக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மற்ற 3 பேரும் ஓரளவிற்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒரு வகையிலே சொல்லுகிறார்கள். மார்க்கும் தன்னுடைய கோணத்திலே வித்தியாசமாக சொல்லுவதாக வைத்துக் கொண்டாலும், யோவான் இயேசு கிறிஸ்துவை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று ஆரம்பிக்கிறார் என்று படித்தோம். கடந்த வாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்ற தலைப்பிலே நாம் வேத பாடம் படித்தோம். யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே என்று சொன்ன 7 அடையாளங்களை நாம் படித்தோம். The 7 I am sayings are recorded in the Gospel of John, which is similar to the claim of Yahweh before Moses, when asked Moses for the name of the one who is leading them out of Egypt. The name was I am who I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தின அந்த ஹயா என்கிற வார்த்தையினுடைய சாரம்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே என்று சொன்ன 7 வாசகங்களை யோவான் சுவிசேஷத்திலே படிக்கிறோம். நானே வாசல், நானே ஜீவாப்பம் நானே என்று சொன்ன 7 அம்சங்களை பார்க்கிறோம். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை துவங்கும்போது ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறார். ஏறத்தாழ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தோடு இணைத்து நாம் கடந்த வாரத்தில் அதை படித்தோம். இந்த 7 அற்புதங்களும் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. அந்த 7 அற்புதங்களும் சொல்லப்போனால் அடையாள அற்புதங்கள். அது ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. அந்த அடையாளம் எந்த செய்தியை, எந்த சத்தியத்தை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்லுகிறது என்றால், இயேசு தேவனே, அவர் தேவகுமாரன், அவர் தேவன் என்பதாக அவரை விசுவாசிப்பதன் மூலமாக மாத்திரமே நாம் நித்திய ஜீவனை பெற முடியும் என்று சொல்லுகிறார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொன்னார் என்று பறைசாற்றுகிறார். 1 யோவானிலே அதை விரிவாக்குகிறார். 1 யோவான் இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவனாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். 2 யோவானிலே அவர் எப்படி சத்தியமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். 3 யோவானிலே அவர் எப்படி வழியாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த நித்திய ஜீவனுடைய பரிணாமங்களை பற்றி சொல்லுகிறார். இந்த பின்னணியிலே யோவான்
தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிற 7 அடையாள அற்புதங்களின் இறுதியாக அது நமக்கு வழிநடத்தி செல்லும் ஒரு செய்தியை இந்த மாலையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது அடையாள அற்புதம் யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தில் இருக்கிறது. அது நமக்கு தெரிந்த சம்பவம். பெரும்பாலும் திருமண ஆராதனைகளிலே அது வாசிக்கப்படுவது உண்டு. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கானா ஒரு கல்யாணத்தின் அற்புதம். அதுவரையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யவில்லை என்று வேதத்திலே நாம் தெளிவாக படிக்கிறோம். இயேசு தமது முதலாம் அற்புதத்தை இப்படி கானா ஒரு கல்யாணத்திலே நிறைவேற்றி செய்து தமது மகிமை வெளிப்படுத்தினார் என்று நாம் படிக்கும்போது, அவர் 30 வருஷம் எந்த அற்புதமும் செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையே அற்புதம். அவருடைய பிறப்பு அதிசயம். பரிசுத்த வித்தாக பிறந்தார். 12 வயதிலே தேவாலயத்திலே அவர் சமய தலைவர்களோடு உரையாடுவதை பற்றி படிக்கிறோம். அதற்கு பிறகு அவர் நாசரேத்து ஊரிலே சென்று தம்முடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்பதாக நாம் படிக்கிறோம். அதற்கு பிறகு ஏறத்தாழ 30வது வயதிலே அவர் யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்திற்கு 3.5 வருஷம் ஊழியத்திற்கு அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிறு வயதில் இந்த அற்புதம் செய்யவில்லை. அவர் 100க்கு 100 மனிதனாக தமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். மனிதர்களாகிய நாம் 3 காரியங்களினாலே மட்டுப்படுத்தப்பட்டவர்கள். ஒன்று, காலம், இடம், பொருள். இந்த 3 நாளே மட்டுப்படுத்தப்பட்டவர்கள். We are scientifically bound by 3 aspects. Number 1, the time, space and matter. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தபோது நேரம் துவங்கினது, இடம் வரையறுக்கப்பட்டது, பொருட்கள் அதனுடைய வடிவமாக இருந்தது. டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர். நேரம், இடம், பொருள். இந்த மூன்றுக்கும் நாம் மட்டுப்பட்டவர்கள். நாம் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டாலும் கடவுளைப் போல எல்லையில்லாதவர்கள் கிடையாது, நித்தியமானவர்கள் கிடையாது. எல்லா இடத்திலும் நாம் வியாபித்திருக்க முடியாது. எல்லாவற்றின் மேலும் நமக்கு ஆளுகை இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் மேலேயே நமக்கு ஆளுகை இல்லை என்பதுதான் உண்மை. நாம் பாவத்திற்கு அடிமைகளாயிருக்கிறோம். ஆகவே கடவுள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும்போது, கடவுள் நேரத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் கட்டுப்படுத்தப்பட முடியாதவர், மட்டுப்படாதவர் என்பதாக நாம் படிக்கிறோம். God is not bound by time, space and matter. That's how we read. That's what we read in Genesis 1:1. In the beginning God created the heavens and the earth. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 7 அடையாள அற்புதங்களும் சொல்லுகிற செய்தியினுடைய முதல் 3 அதைத்தான் சொல்லுகிறது. மற்ற 4 அடையாள அற்புதங்களும் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த 7 அற்புதங்களும் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே ஜீவன், இயேசு கிறிஸ்துவே வழி. அவரே தேவனாகவே இருக்கிறார். இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவர் தேவனாயிருந்தார். அவர் தேவனோடு இருந்தார். முதலாம் அற்புதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், இயேசு கிறிஸ்து நேரத்தின் மேல் ஆளுகை உடையவர், வல்லமை உடையவர். The first miracles teaches us that the Lord Jesus Christ is the Lord over time. நேரத்தின் மேலே அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இஸ் நாட் பவுண்ட் பை டைம். அதை நாம் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை திருமண ஆராதனைகளிலே முதலாம் அற்புதத்தை படிக்கும்போது பல கோணங்களிலே படிக்கிறோம். கணவன் மனைவி உறவு அற்புதம் எப்படி நடக்கும், எப்படி ஆண்டவர் குறைகளை நிறைவாக்குகிறார் என்றெல்லாம் படிக்கிறோம். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம், தண்ணீர் கடவுள் படைத்தது. அந்தந்த ஜீவ தாவரங்கள், அதனதன்படி உண்டாக்குகிற தாவரங்கள், அதாவது இங்கே திராட்சரசத்திற்கான அந்த மூல தாவரம் கடவுளால் உண்டாக்கப்பட்டது. 2ம் உண்டாக்கப்பட்டது. தண்ணீரை 12 மாதத்திலே ஒருவர் திராட்சரசமாக மாற்ற முடியும். தண்ணீர், கடவுளால் படைக்கப்பட்ட தண்ணீரை எடுத்து கடவுளால் படைக்கப்பட்ட தாவரத்திலிருந்து, குறிப்பாக கிரேப்ஸ் என்று சொல்லுகிறோமே, திராட்சை, இதிலிருந்து அதை 2ஐயும் வகைப்படுத்தி நெறிப்படுத்தி அதற்கான வழிமுறைகளை கையாண்டு 12 மாதத்தில் தண்ணீர்
திராட்சரசமாக மாற முடியும். மேற்கத்திய நாடுகளிலே எவ்வளவு காலம் எடுக்கிறதோ அவ்வளவு தூரம் திராட்சரசம் வைன் என்று சொல்லுவதெல்லாம் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது கிட்டத்தட்ட 6 கற்சாடிகள், நாம் பயன்படுத்துவதில் சிறிய குடம் போன்றதல்ல, ஒன்றொன்று எத்தனையோ கொள்ளளவு கொண்ட அத்தனை அளவுக்கான தண்ணீர் நிரப்பப்பட்ட 6 கற்சாடிகள் முழுவதும் திராட்சரசமாக மாறினது, சுவை மிகுந்த திராட்சரசமாக மாறினது. 12 மாதத்தில் செய்யப்பட வேண்டிய ஒரு பணி ஒரு இமைப்பொழுதிலே அது தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்களுக்கு மாத்திரம் தெரிந்ததே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியவில்லை. அவர்கள் தண்ணீர் தான் நிரப்பினார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் நேரத்தின் மேலே வல்லமையுடையவர். ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே சொல்லும்போது, அவர் தேவனாயிருந்தார், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவருக்குள் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. தண்ணீர் அவரால் படைக்கப்பட்டது. திராட்சரசத்திற்கான மூலக்கூறாகிய தாவரம், அதை நெறிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள், மரமாக இருக்கட்டும், எந்த பாத்திரத்தினுடைய மூலக்கூறாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. ஆகவே அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது 12 மாதத்தில் அதற்கு அதிகமாக காலகட்டத்திலே செய்ய வேண்டிய பணியை இமைப்பொழுதிலே செய்து, அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர், ஆதியிலே இருந்தவர், தேவனாக இருந்தவர், இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தவர் என்பதை சொல்லுகிறார். இன்னும் சொல்லப்போனால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றால், ஆதியிலே என்பது ஒரு துவக்கத்தை சொல்லுகிறது. அதற்கு முன்பதாக நித்தியத்திலே தேவன் ஒழுக்கத்தை வைத்திருந்தார். தேவன் அன்பாகவே இருந்தார், அன்பாகவே இருக்கிறார். திரித்துவ தேவன், அவருக்குள், திரித்துவத்திற்குள் ஒரு முழுமையான, மகத்துவமான, பரிபூர்ணமான அன்பின் இணைப்பு இருக்கிறது. தேவன் எல்லையில்லாத பரிசுத்தர், திரித்துவ தேவன் பரிசுத்தர். இப்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஒழுக்க நெறி இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த உலகம் கிரமமாக, நேர்த்தியாக படைக்கப்பட்டு நல்லது நல்லது என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த 1ஆம் அற்புதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரத்தின் மேல் அதிகாரம் உடையவர், ஆதியிலே என்று ஆதியாகமத்தில் படிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தை யோவான் ஆரம்பிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவருக்குள் இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. ஒருவேளை மனிதன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடியும், ஆனால் ஆண்டவர் இமைப்பொழுதிலே அதை செய்ய முடியும் என்பதைத்தான். அவர் சிருஷ்டிகர், அவர் நேரத்தின் மேல் அதிகாரமுடையவர். இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புக்கு அவரே காரணமாயிருந்தார். வானமும் பூமியும் படைக்கப்பட்ட பொழுது, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்ட போது, காலக்குறிப்புக்காக உண்டாக்கப்பட்ட போது, கிறிஸ்துவுக்குள் அது உண்டாக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய பின்னணியிலே தான் நாம் யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம். நிக்கதேமு என்ற மனிதனோடு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது அப்படிப்பட்ட அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே, 1வது அற்புதத்திலே ஆண்டவர் மனித கரங்களை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். Jesus used human instruments in order to perform the first miracle of turning water into wine. நாம் அவருக்காக படைக்கப்பட்டவர்கள். அவர் வேலைக்காரரை பார்த்து தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவரே தண்ணீரை இமைப்பொழுதிலே வர வைத்திருக்க முடியும். அதற்கான வேதத்திலே அதற்கான சம்பவங்கள் இருக்கிறது. ஆகார் தண்ணீரில்லை என்று வனாந்தரத்தில் அலைந்த போது தண்ணீரை வனாந்தரத்தில் ஆண்டவர் காட்டினார். அவர் தண்ணீரை அப்படியே திராட்சரசமாக மாற்றியிருக்க முடியும், ஆனால் மனிதர்களை பயன்படுத்துகிறார். இந்த இடத்திலே தான் 1ஆம் அற்புதத்தினுடைய முதல்
வார்த்தை, அவருடைய தாயார் சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். அவருடைய தாயார் எந்த தாயாருக்கு 30 வருஷம் கீழ்ப்படிந்தாரோ அந்த தாயார் இப்பொழுது சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கேதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் அவருக்கு சர்வ வல்லமை உண்டு, அவர் ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர் என்பதையும் யோவான் சொல்லுகிறார். அதாவது எந்த தாயாருக்கு அவர் இருந்தாரோ அவரே சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று. யோவான் இதற்கு முந்தின இந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலிப்புவை பார்த்து நாத்தான் வேலை தம்மிடத்தில் கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு அவர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான். பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன் என்றார். அவருடைய மகத்துவத்தை 1ஆம் அதிகாரத்திலேயே விளக்குகிறார். அதை தொடர்ந்து இந்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ 1ஆம் அற்புதம், ஆண்டவர் நேரத்தின் மேலே அதிகாரமுடையவர், வல்லமையுடையவர், உன்னதமானவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ever miracle teaches us that God, Christ, as God, God's Son, is over time. He created time. He is above everything. இரண்டாவது அற்புதத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46 54 வரை படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46 54 வரைக்கும். இந்த பகுதியிலே இது கப்பர்நகூம் என்ற இடத்திலே நடந்தது. 25 மைல் தூரம் கானா ஊர் கல்யாணம் நடந்த கானா ஊரிலிருந்து 25 மைல் தூரம் உள்ள பகுதி. 1ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தோடு தொடர்புபடுத்தோம். 3ஆம் அதிகாரத்தோடு தொடர்புபடுத்தி 4ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். 1ஆம் அற்புதம் நடந்ததற்கு பிறகு இந்த அற்புதத்தை கேட்டுத்தான் நிக்கோதேமு அந்த அற்புதத்தினுடைய சாரம்சத்தை சொல்லுகிறார். நீர் பெரிய அற்புதங்களை செய்கிறீர், ஒருவன் தேவனிடத்திலிருந்து வந்தாலொழியும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அவர் நீண்ட உரையாடலை செய்ததை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே முதல் பகுதியிலே அவர் பலவீனமாயிருந்தார், சமாரிய ஸ்திரியோடு கூட உரையாடினதை நாம் பார்க்கிறோம். அவர் 100க்கு 100 மனிதனாக இருந்தார். அப்பொழுது சமாரிய ஸ்திரியோடு நடந்த உரையாடலே நித்திய ஜீவ தண்ணீரை உனக்கு தருவேன் என்று சொன்னார். இதைத்தான் மறுபடியும் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கும் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே யோவான் சொன்ன நோக்கத்திற்கும் உள்ள தொடர்பை பார்க்கிறோம். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவருக்குள் சகலமும் உண்டாக்கப்பட்டது. அவர் எந்த தண்ணீர் தியாகத்திற்காக தேடி போனாரோ அந்த தண்ணீரை உருவாக்கினவர் அவர்தான். ஆகவே 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், இயேசு தேவனுடைய குமாரன் நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நான் இதையெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதிலே சமாரிய ஸ்திரியோடு நடந்த உரையாடல், அதிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நானே நித்திய ஜீவனை உனக்கு தந்திருப்பேன் என்று சொன்னது. இந்த சம்பவத்தில், இந்த அற்புதத்திலே நாம் எதை பார்க்கிறோம் என்றால், அதோடு தொடர்புடையது. சமாரிய ஸ்திரியிடத்திலே சொன்னார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். அவள் புருஷர் இல்லை என்று சொன்ன உடனே, ஆமாம் உனக்கு 5 புருஷர் இருந்தார் என்று சொல்லி நீ சொன்னது சரிதான் என்று சொன்னார். அந்த ஸ்திரீ பயந்து விட்டாள். ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். இந்த இரண்டாவது அற்புதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதோடு தொடர்புடையது. அந்த 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரியோடு நடந்த உரையாடலுக்கு பிறகு அவர் தண்ணீரை திராட்சரசமாக கலிலேயா உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். ஜனங்கள் அப்பொழுது அடையாளங்களை எல்லாம் கேட்டு அவரிடத்தில் விண்ணப்பிக்கிறார்கள். ஒரு ராஜாவுடைய மனுஷன் வியாதியாக இருந்தான். இயேசு யூதேயாவிலே கலிலேயாவிலிருந்து வந்தார் என்று அவன் கேள்விப்பட்டு தன் மகன் மரண அவஸ்தைப்படுகிறபடியினாலே அவனை குணமாக்க வரும்படி கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த தலைவன் கேட்டான், இந்த மனுஷன் கேட்டான்.
இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அவர் இருக்கிற இடத்திலிருந்தே அந்த அற்புதத்தை செய்கிறார். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர், இது ஒரு நாள் பிரயாணம், கிட்டத்தட்ட 20 மைல் என்று சொன்னேன், ஒரு நாள் பிரயாணம். போகிற வழியிலே வேலைக்காரர் வந்து, உம்முடைய குமாரன் உயிரோடு இருக்கிறான், பிழைத்து விட்டான் என்று சொன்னார்கள். எந்த மணி நேரத்திலே என்று விசாரிக்கிறான். அவனுடைய எண்ணத்தை பாருங்கள், அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவன் அப்படியா நடந்து விட்டது, நல்லது தான், போகலாம், வீட்டுக்கு போகலாம், அதற்கு பிறகு மற்றதை பேசிக்கொள்ளலாம், இடையிலே மருத்துவர்கள் வந்தார்களா என்றெல்லாம் அவன் கேட்கவில்லை. எந்த மணி நேரத்திலே நடந்தது என்று கேட்கிறான். அவர்கள் 7ஆம் மணி நேரத்திலே, அப்பொழுது உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று அறிந்து அவன் விசுவாசித்தான். அவன் வந்தவரிடத்திலே மருத்துவர்கள் வந்தார்களா என்று கேட்கவில்லை, வேறு ஏதாவது நீங்கள் அவனுக்கு உதவி செய்தீர்களா, மருந்து கொடுத்தீர்களா என்று கேட்கவில்லை. எந்த மணி நேரம் என்பதை கேட்கிறான். அவர் தூரமாயிருந்து இந்த வார்த்தையை சொன்ன பொழுதும் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த மனிதன் அறிக்கையிட்டான். தூரம் ஒரு பிரச்சனை கிடையாது. கடவுள், லார்ட் இஸ் லார்ட் ஓவர் ஸ்பேஸ், ஆல்சோ த டைமிங், பட் ஆல்சோ த ஸ்பேஸ். வீட்டிற்கு வந்துதான் சுகப்படுத்த வேண்டும் என்று இல்லை. நாம் வேதத்தில் ஆண்டவருடைய அற்புதங்களை பார்க்கிறோம். சிலரை வீட்டுக்கு போய் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். பேதுருவினுடைய மாமி ஜுரமாக இருந்த பொழுது வீட்டுக்கு சென்றார். யவீருவின் மகளுடைய வீட்டுக்கு சென்று அவளை தூக்கி எடுத்தார். இப்படி ஆண்டவர் தூரத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் ஆண்டவர் என்பது இதிலிருந்து விளங்குகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் 2 அதிகாரங்கள் அந்த முதலாம் அற்புதத்தோடு தொடர்புடையது. அவர் நேரத்தின் மேலே அதிகாரமுடையவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவருக்குள் சகலம் உண்டாக்கப்பட்டது. 2வது அற்புதம் 3ஆம் அதிகாரம் நிக்கதேமுடைய உரையாடலோடு தொடர்புடையதாக இருக்கிறது மாத்திரமல்ல, சமாரிய ஸ்திரியோடு ஆண்டவர் பேசினதோடும் தொடர்புடையது. அதிலே அவர் எப்படிப்பட்ட அதிகாரமுடையவர், அவர் இடத்தின் மேலே தூரமாயிருந்தும் அவர் சுகப்படுத்த முடியும் என்பதை அவர் காண்பித்தார். 3வது அற்புதம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 to 15 வசனங்கள் வரை அடங்கியுள்ள பகுதி. இதில் 38 வருஷம் கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக இருந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். யூதர்கள் அந்த பகுதியில் என்ன நம்பினார்கள் என்றால், எருசலேமிலே பெதஸ்தா என்ற குளத்திலே இந்த சம்பவம் நடக்கிறது. அவர்கள் நம்பினது தூதன் வந்து கலக்குவான் என்று. ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பெதஸ்தா குளத்தினுடைய ஒரு தன்மை, சில சமயத்தில் எங்கிருந்து அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிறதோ, எந்த ஊற்றிலிருந்து புறப்பட்டு வருகிறதோ, ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே வரக்கூடிய அந்த ஊற்று, அந்த குறிப்பிட்ட ஒரு சீசனில் வரக்கூடிய ஒரு நேரத்தில் வரக்கூடிய ஊற்று அந்த குளத்திற்குள்ளாக வரும்போது, அது கலங்கும்போது அதில் இருக்கக்கூடிய சில வேதி பொருட்கள் சுகமாக்குவதற்கு காரணமாயிருக்கிறது. ஆனால் இவர்கள் தூதன் வந்து கலக்குகிறான் என்று, யாராவது அந்த குளத்திலே முதல் இறங்கினால் யார் இறங்குகிறார்களோ அவர்கள் விடுதலை அடைகிறார்கள் என்று, பெறுகிறார்கள் என்று நம்பினார்கள். எப்படியோ அந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அங்கே வியாதியஸ்தர் தான் இருக்கிறார்கள். அந்த குளத்திலே கொண்டு வந்து வியாதியஸ்தருடைய உறவினர்கள் போட்டு விட்டு போய் விடுவார்கள். இவர்கள் மீண்டு வந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று அவர்களை அங்கே போட்டு விட்டு வந்து விடுவார்கள். 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிற மனுஷனுக்கு யார் உதவி செய்வார்கள்? எனக்கு நண்பர் இல்லை என்று சொல்லுகிறான், எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்று சொல்லுகிறான். இந்த குளம்தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. தூதன் குளத்தை கலக்கும்போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லுகிறான். 38 வருஷம் அவனுக்கு நண்பர்கள் இல்லை. சுகவீனமானவர்கள் எப்படி நண்பர்களாக இருப்பார்கள்? அவர்கள் அவர்களுடைய சுகத்தை தானே பார்ப்பார்கள். ஆனால் இந்த மனுஷனை ஆண்டவர் எழுந்து நட என்று சொல்லுகிறார். இந்த பகுதியிலே கிறிஸ்து அந்த 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த மனிதன் அவனை பார்த்து எழுந்து நட என்று சொன்னதனுடைய அடிப்படையிலே ஆண்டவர் பொருட்கள் மேலே, சூழலின் மேலே அதிகாரமுடையவர் என்பது நமக்கு விளங்குகிறது. இஸ் லார்ட் ஓவர் மேட்டர். படுத்த படுக்கையாக இருக்கிறான், படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். படுக்கை அவருடைய சத்தத்தை கேட்கிறது. பெதஸ்தா குளம், தண்ணீர்
இப்படி எல்லாமே ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. அந்த குளத்திற்கு வருகிற தண்ணீரினுடைய மாற்றங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை கடந்து ஆண்டவர் கிரியை செய்கிறார். இந்த மனிதன் 38 வருஷம் வியாதியாயிருந்தவன் இப்பொழுது சுகப்படுத்தப்படுகிறான். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை இந்த 3ஆம் அற்புதம் சொல்லுகிறது. இஸ் லார்ட் ஓவர் தி மேட்டர், த மேட், த ரிவர், த ஸ்ப்ரிங், த பாண்ட், ஈவன் த பர்சன் himself, த லார்ட் ஓவர் எவ்ரிதிங். 17ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து பிதாவை முதல் முறையாக பிதா என்று அழைக்கிறார் இந்த பகுதியிலே. பின்னாலே இதே யோவான் சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவரை கொலை செய்ய வகை தேடினுடைய காரணம் அவர் தம்மை பிதாவுக்கு சமமாக்கினார் என்பதாகும். எப்படி அவர் நமக்கு அவர் பிதாவாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவரை விசுவாசிக்கிறவன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பொருட்களின் மேலே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் மேலே அதிகாரம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த மனிதனை சுகமாக்கின பொழுது இது நடந்ததாக நாம் பார்க்கிறோம். 4ஆவது அற்புதமாக யோவான் எழுதியிருப்பது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-14 வரை உள்ள பகுதியிலே நாம் படிக்கிறோம். இதுவும் நமக்கு தெரிந்த ஒரு அற்புதம்தான். 5000த்திற்கு அதிகமானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு போஷித்த அற்புதம். இதை குறித்து இன்றைக்கு தவறாக எப்படி சித்தரிக்கிறார்கள் என்றால், சீஷரிடத்தில் ஆண்டவர் உணவு ஏதாகிலும் கிடைக்குமா என்று செய்தி அனுப்பிய போது எல்லாரும் உணவை மறைத்து வைத்து விட்டார்கள். சிறுவன் தனக்கு இருந்ததை 5 அப்பத்தையும் 2 மீனையும் சீஷனிடத்திலே கொடுத்த போது அதை பார்த்து மற்றவர்களும் கொடுத்தார்கள். ஆகவே எல்லாருக்கும் பங்கிடப்பட்டது. மீதி துணிக்கையை 12 கோடன் எடை எடுத்தார்கள் என்று தவறாக இதை அற்புதமே இல்லை என்ற வகையில் சித்தரிக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த அற்புதத்தை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவரை குறித்து சாட்சி பகர்ந்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த அற்புதத்தை மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. இந்த 4ஆம் அற்புதம் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஷித்து மீதியான துணிக்கையை 12 கோடை நிறைய எடுத்த இந்த அற்புதத்திலிருந்து யோவான் சொல்லுகிறது, சகலமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, அவருக்காக உண்டாக்கப்பட்டது, அவருடைய மகிமைக்காக உண்டாக்கப்பட்டது. அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த அற்புதம் அடையாளம் நமக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற கற்றுக் கொடுக்கிற பாடம். அவர் பூமியின் மேல் அதிகாரம் உடையவர். இஸ் லார்ட் ஓவர் எர்த். பூமியின் மேல், பூமியின் செயல்பாடுகள் மேல், குறிப்பாக ஜனங்கள் மேல், அவர்களுடைய அடிப்படை தேவைகள் மேல் அவர் அதிகாரம் உடையவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே ஜீவாப்பம் என்று சொல்லுகிறார். என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அப்பம் என்பது பூமியிலிருந்து வருகிறது. அதையும் ஆண்டவர் பல மடங்கு வர்த்திக்க பண்ண முடியும். அவருடைய ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறது என்பதாக பார்க்கிறோம். பூமி சபிக்கப்பட்ட பூமியாக இருந்த பொழுதும், உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆதாமுக்கு யெகோவா சொன்னார். சபிக்கப்பட்ட பூமியாக இருந்த பொழுதும் நம்முடைய அடிப்படை தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார், ஆண்டவர் விசாரிக்கிறார். சீஷர்கள் கூட அதை பற்றி கவலைப்படவில்லை. இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கிருந்து கொள்ளலாம் என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட கருசனை உள்ள தேவன்! உடைக்காக, உணவுக்காக, நாளைக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர் மலைப்பிரசங்கத்தில் அதை சொன்னார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது
அவர் இந்த பூமியின் மேலே அதிகாரமுடையவர் என்பதை நிரூபித்தார். அவர் நடந்து திரிந்தார். அவர் படைத்த உலகம், அவருக்காக படைக்கப்பட்ட உலகம். ஆனால் அவருக்கு தலை சாய்க்க இடமில்லாத இந்த உலகத்தில் வந்து தமக்கு பூமியின் மேல் அதிகாரம் இருக்கிறது, மனிதர்கள் மேல் அதிகாரம் இருக்கிறது, இந்த உலகத்தின் மண்ணின் மேலே தமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் நிரூபித்ததை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் யோவான் சொன்னார், அவருக்குள் சகலமும் உண்டாக்கப்பட்டது. இந்த இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை எழுதினேன். அதிலே 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5000 பேருக்கு அதிகமாக போஷித்தது என்பதாகும். இந்த ஒரு அற்புதம் எல்லா 4 சுவிசேஷர்களாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. யோவானும் இதை எழுதியிருக்கிறார் என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய அம்சம். 5வது அற்புதம் யோவான் 6ஆம் அதிகாரம் 15 21 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15 21 வசனம் வரைக்கும். இது 5000 பேருக்கு அதிகமானவர்களை ஆண்டவர் போஷித்ததற்கு பிறகு கலிலேயாவுக்கு வெளியே கலிலேயாவினுடைய கடற்கரை ஓரத்திலே நடந்த சம்பவமாக நாம் படிக்கிறோம். இந்த சம்பவம் ஆண்டவர் கடலின் மேலே, தண்ணீரின் மேலே அதிகாரம் உடையவர் என்பதை விவரிக்கும்படியாக யோவான் எழுதி வைத்திருக்கிறார். The 5th miracle that's found in John chapter 6 verses 15 through 21 describes Christ as the Lord over water or sea or water related matters. 5000 பேரை ஆண்டவர் போஷித்ததற்கு பிறகு கலிலேயா அக்கறையாக போகிறார். அவர்கள் ஆண்டவரை தேடி 6 மணி நேரம் கடலிலே போராடுகிறார்கள். இவர்கள் யார்? சீஷர்கள். இந்த சீஷர்கள் அவருடைய பின்னணி என்ன? பெரும்பாலானவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட மீனவர்கள், கடலிலேயே வாழுகிறவர்கள், பரம்பரையாக மீன் பிடிக்கும் தொழிலை செய்கிறவர்கள். கடலுடைய பல்வேறு கோட்பாடுகள் அவர்களுக்கு அத்துப்படி. கரையை பார்த்தவர்கள், கொந்தளிப்பை பார்த்தவர்கள், காற்றினுடைய வீரியெல்லாம் பார்த்தவர்கள். ஆனால் அவர்கள் தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பின்னணியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். ஏறக்குறைய இருட்டாயிருந்தது. பெருங்காற்று அடித்தபடியினாலே 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கடல் கொந்தளித்தது. ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடல் மேல் வருகிறதை, நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். யோவான் அருமையாக இந்த அற்புதத்தை எழுதுகிறார். கடலின் மேல் இயேசு கிறிஸ்து நடக்கிறார். மறுபடியும் யோவான் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரால் இந்த உலகம் தாங்கப்படுகிறது. அந்த தண்ணீரின் மேல் அவர் நடந்து வருகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர்கள் பயந்த பொழுது அவர்களை நோக்கி 20ஆம் வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நான் தான் என்கிற வார்த்தை, இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு கடவுள் வெளிப்படுத்தின அந்த வார்த்தையினுடைய சாரம்சம். ஹயா என்கிற வார்த்தை, நான் தான். இட் இஸ் ஐ எம். டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி ஃபியர்ஃபுல். என்ன அருமையான அதிகாரமுள்ள வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்பொழுது என்ன நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது? அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. அதுவரையிலும் அவர்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். மீனவர்கள் மீன் பிடிக்கிற தொழிலை தங்களுடைய தலையாய தொழிலாக வைத்திருந்தவர்கள், சிறுவயதிலிருந்து கடலிலே பிரயாணம் செய்வதை பழக்கப்படுத்தி வைத்திருந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துதான் கடலை படைத்தார் என்பதை யோவான் வலியுறுத்தும் வண்ணமாக அவர் தண்ணீரின் மேல் அதிகாரம் உடையவர் என்பதை காண்பிப்பதற்காக இந்த அற்புதத்தை எழுதுகிறார். ஒரு சமயம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே ஒரு அடையாளம் வேண்டும் என்று சதுசேயரெல்லாம் கேட்ட பொழுது சொன்னார், யோனாவின் அடையாளம் என்று வேறொரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று சொன்னார். யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே இருப்பார். தண்ணீரை மறுபடியும் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். இந்த 5ஆம் அற்புதம், ஆண்டவர் தண்ணீரின் மேல் அதிகாரமுடையவர், தண்ணீரின் மேல் ஆளுகை செய்கிறவர் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. 6வது அற்புதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 to 41 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த
9ஆம் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பதாக 7ஆம் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன சில செய்திகள் முக்கியமானது. அதில் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். இப்படி இதோடு தொடர்புடைய 7ஆம் அதிகாரத்திலும் சில காரியங்களை பார்க்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு 9ஆம் அதிகாரத்தை எப்படி யோவான் வடிவமைக்கிறார் என்றால், 9ஆம் அதிகாரம் துவங்குவதற்கு முன்பதாக நான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பின்னணியும் நமக்கு தெரியும். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவதை யோவான் விசுவாசித்தான். ஆகவே தன்னுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தான் என்பதற்கு அடையாளமாக யோவான் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கேட்கிறார்கள், ஆபிரகாம் உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, ஆபிரகாமை பார்த்தாயோ என்று கேட்கிறார்கள். ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் நான் என்று சொல்லக்கூடிய இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற தொடர்புடைய வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதற்கு பின்னணியிலே 9ஆம் அதிகாரத்தில் பிறவிக்குருடன் ஒருவனை ஆண்டவர் சுகப்படுத்தின தன்மையை பார்க்கிறோம். இதுவரைக்கும் பிறவிக்குருடனை யாரும் சொஸ்தப்படுத்தியதாக இல்லை. ஒருவேளை பாதியிலே குருடானவர்கள் அல்லாவிட்டால் பலவீனமானவர்களை சுகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் பிறவிக்குருடனை யாரும் சுகப்படுத்தவில்லை. அந்த பிறவிக்குருடனை ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். அந்த தலைவர்கள், சமய தலைவர்கள், ஒருவேளை சீஷர்கள் உட்பட சீஷர்கள் முக்கியமாக, ரபி இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ என்று வியாதித்து வாதம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய மகிமைக்காகவே இது நடந்தது, அல்லாவிட்டால் இப்படி பிறந்தான் என்று சொல்லுகிறார். அவனை சொஸ்தமாக்கின உடனே பரிசேயரும் அவனை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த அற்புதம் எப்படி நடந்தது என்று. ஏனென்றால் இந்த அற்புதம் நடந்த நாள் ஓய்வு நாள் என்பதை, அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுவதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதன் 3 காரியங்களை சொல்லுகிறான். அது யோவானுடைய செய்திக்கு மிக மிக முக்கியமானது. முதலாவது, அவனை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியும், இந்த அதிகாரத்திலே பெரும் பகுதி 41 வசனங்கள் அடங்கிய இந்த நீண்ட அதிகாரத்தில் பெரும் பகுதி அவனை குற்றப்படுத்துவதிலேயே, இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்க வேண்டும் என்பதிலேயே அவர்கள் நேரம் செலவழித்தார்கள். முதலாவது அவனை பார்த்து, நீ அவரை பற்றி என்ன சொல்லுகிறாய், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டவுடனே 11ஆம் வசனத்திலே, என் கண்களின் மேல் ஒருவர் சேருண்டாக்கி நீ சீலோவாம் குலத்திலே கழுவு என்றார், நான் கழுவினேன், பார்வையடைந்தேன் என்றான். அவர் ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறார், ஒருவர் சொன்னார் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அவனை நச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள், அவனை விடவில்லை. அப்பொழுது 17ஆம் வசனத்திலே அவன் 2ஆம் முறை என்ன சொல்லுகிறான், மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன் தீர்க்கதரிசி என்று சொன்னான். முதலிலே 11ஆம் வசனத்திலே அவர் ஒரு மனிதன், ஒருவர் என்று சொன்னான். இப்பொழுது தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். மறுபடியும் அவனை தொந்தரவுபடுத்தி கொண்டே இருக்கும்போது 33ஆம் வசனத்திலே அவன் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுகிறார், பிறவிக்குருடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வந்திராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர் தேவன் தான் என்று பிறவிக்குருடன் அறிக்கையிடுகிறான். இதுதான் யோவானுடைய செய்தியினுடைய சாரம்சம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சிலவாம் குளம், சேறு, நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள், இவைகளெல்லாம் அவரால் உண்டானது. ஆகவே அவர் தேவன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். இந்த பகுதி 6வது அற்புதம். கர்த்தர் அந்தகாரத்தின் மேலே, அந்தகாரத்தின் பிடியின் மேலே, இன்னும் சொல்லப்போனால் பிசாசின் வல்லமை, ஆவியின் வல்லமையின் மேலே அதிகாரமுடையவர், அதன் மேலே ஆளுகை செய்கிறவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The sixth miracle signifies that the Lord is the Lord over the principalities, the air, the power of darkness. ஏனென்றால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பை பற்றி இந்த பகுதியிலே சொல்லுகிறார். ஏற்கனவே நியாய தீர்ப்பு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். 39ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்களும் குருடரோ என்றார்கள். ஆம், நீங்கள் குருடர் தான். குருடராயிருந்தால் கூட உங்களுக்கு பாவம் வராது. நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லி நீங்கள் குருடராயிருக்கிறீர்கள், உங்களுடைய பாவம் நிலைநிற்கிறது என்று சொன்னார். குருட்டுத்தனம் என்பது வேதத்திலே பவுல் சொல்லுகிற பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்தகாரத்தின் பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு சுவிசேஷத்தின் ஒளி ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்யாதபடி மனதை குருடாக்கினான் என்று சொல்லுகிறது. அந்த குருட்டாட்டத்தை எடுத்து போட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாவத்தினாலே மனிதன் குருட்டாட்டத்திற்கு சென்று விட்டான். தேவனை பற்றிய அறிவு இருக்கலாம், தேவனை அறியக்கூடிய அறிவை அவன் பெறவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சுவிசேஷ ஒளியை கொடுக்க வந்தார். அவர்தாமே அந்த நித்திய ஜீவன். அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கும் சமாதானத்திற்கும் அவர் நம்மை கொண்டு அழைத்து வந்திருக்கிறார். பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்குகிறவன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷன் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த சம்பவம் முடிந்தவுடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் குருடர், பார்வை இருக்கிறது, உங்களுக்கு வெளிப்படையான சரீர பார்வை இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஆத்மாவிலே மரித்து போனவர்கள். பிசாசு உங்களை மயக்கி நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள் என்று யோவான் 8ஆம் அதிகாரத்தில், அதற்கு முந்தின அதிகாரத்திலே சொல்லுகிறார். நீங்கள் பிசாசின் கிரியைகளை செய்கிறீர்கள், மனுஷ கொலைபாதகன் பொய்யனாக இருக்கக்கூடிய அவனுடைய கிரியைகளை செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை. இப்பொழுது இந்த குருடனை சுகமாக்கின போது ஆண்டவர் இருளின் வல்லமையின் மேலே, ஆவிகளின் மேலே, மனதை குருடாக்குகிற பிசாசின் ஆளுகையின் மேலே தமக்கு வல்லமை உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து நிரூபிக்கும் வண்ணமாக யோவான் இந்த அற்புதத்தை எழுதியிருக்கிறார். யோவானுடைய ஆரம்பம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவருக்காக படைக்கப்பட்டது. இறுதியிலே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசி நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து வல்லமையின் மேலே, அதிகாரங்கள் மேலே, இருளின் மேலே, காற்றின் மேலே வல்லமை உடையவர் என்பதை இந்த அற்புதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இறுதியாக யோவான் 11ஆம் அதிகாரம் 1 to 51 வசனங்கள் வரை அடங்கிய பகுதியில் லாசருவை உயிரோடே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பின அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதோடு யோவான் சுவிசேஷனுடைய முதல் பகுதி நிறைவடைகிறது. அதற்கு பிறகு அவர் எருசலேமிலே நிறைவேற்றின ரட்சிப்பின் கிரியை நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த சம்பவத்தினுடைய தொடர்பை நாம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கிறோம். யோவான் இதை ரொம்ப நேர்த்தியாக செய்கிறார். அவரை லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினதிலிருந்து அவரை கொலை செய்ய வகை தேடி அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த லாசரு உயிர்த்தெழுந்த சம்பவம் யோவான் 12ஆம் அதிகாரத்திலிருந்து மீதியுள்ள அதிகாரங்களிலே அது பிரதிபலிக்கிறது என்பதற்கு உதாரணம் இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலே லாசரு உயிர்த்தெழுந்தது நிமித்தம் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் லாசருவினுடைய உயிர்த்தெழுதல் முடிந்தவுடனே அவர்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள்? இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறான், லாசரு உயிரோடு இருக்கிறான். ஆகவே லாசரு உயிரோடு இருக்கிறபடினாலே அவன் உயிர் தெழவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆகவே நம்முடைய பணி, அவரை தடுக்க வேண்டிய நம்முடைய பணி சீக்கிரமாக முடியவில்லை, நாம்
தோற்று போய் விடுகிறோம் என்று நினைக்கிறார்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசு நிமித்தம் மாத்திரமல்ல, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? லாசரு நிமித்தம் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய தேடினார்கள். எவ்வளவு பயங்கரமாக அவர்கள் லாசருவையும் கொலை செய்ய தேடுகிறார் என்று பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தான் கடைசி அற்புதம். இந்த கடைசி அற்புதத்தின் மூலமாக, 7வது அற்புதத்தின் மூலமாக யோவான் என்ன செய்தியை சொல்ல வருகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய நிரந்தரமான கடைசி எதிர்வாகிய சத்துருவாகிய மரணத்தின் மேல் அதிகாரமுடையவர், வல்லமையுடையவர் என்பதை அவர் நிரூபிக்கிறார். ஏனென்றால் இந்த அதிகாரத்திற்கு முன்பு 9ஆம் அதிகாரம் நிறைவடைந்ததற்கு பிறகு 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பனுடைய பணி என்ன? ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். என் ஜீவனை நானே மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற சத்தியத்தை 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு 11ஆம் அதிகாரத்திலே அவர் லாசருவை உயிரோடு எழுப்பின சம்பவம். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அது சில சமயத்திலே மரண ஆராதனைகளிலே, அடக்க ஆராதனைகளிலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நேசிக்கிற மனிதன் வியாதியாயிருக்கிறான் என்று செய்தி அனுப்பினார்கள். ஆண்டவர் தங்கியிருந்து வந்து தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தினார் என்று படிக்கிறோம். லாசருவே வெளியே வா என்று அவர் சத்தமிட்டு அழைத்தார். மரித்து 4 நாட்கள் ஆன ஒரு மனிதனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். யூதர்கள் என்ன நம்பினார்கள்? மரித்த மனிதனுடைய ஆவி 3 நாள் சுற்றி கொண்டிருக்கும், ஒருவேளை திரும்பி அவருடைய சரீரத்திற்குள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆகவே ஆண்டவர் 4வது நாள் நாறிப்போகிற நிலைமையிலே கல்லறை நடத்தில் வந்து லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமும் சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழப் போகிறேன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அவர் இந்த லாசருவினுடைய உயிர்த்தெழுதலை காண்பித்தார் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு 12ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 7 அற்புதங்களினுடைய பாதிப்பை பார்க்கிறோம். கடைசி அற்புதத்தில் ஆண்டவர் சொன்னது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான், நித்திய ஜீவனை அடைவான் என்பதற்கு அடையாளமாக இந்த அற்புதத்தை செய்தேன் என்று சொன்னார். இதைத்தான் யோவான் தன்னுடைய நோக்கமாக சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, விடுதலையை தருகிறது. இந்த கடைசி அற்புதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய கடைசி வல்லமையான, பயங்கரமான, நிரந்தரமான எதிரியாகிய மரணத்தை ஜெயித்து வெற்றி சிறந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. இப்படி யோவான் தான் எழுதின 7 அற்புதங்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட உன்னதமான தன்மையுடையவர், மகத்துவம் உள்ளவர், அவர் வார்த்தையாக இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவரை காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற செய்தியை சொல்லுகிறார். இதனுடைய முத்தாய்ப்பு தான் தோமா அந்த இடத்திலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது இல்லை, சீஷர்கள் சொன்னார்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னபோது, நான் என்னுடைய விரலை அவருடைய விழாவிலே அல்லாவிட்டால் அவருடைய கரத்திலே நான் வைத்தாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆண்டவரை தரிசித்தான், விசுவாசித்தான். அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் யோவானுடைய சுவிசேஷனுடைய நோக்கமும் அதிலே சொல்லப்படுகிறது. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரயோத்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். யார் இவர்? தாகத்தோடு அலைந்தவர், விடாய்த்திருந்தவர், வேதனையை அடைந்தவர், ஜனங்களால் துப்பப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர், மத தலைவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்,
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிப்பது பாக்கியம், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர் நித்திய ஜீவனை அவர்களுக்காக சிலுவையிலே சம்பாதித்து நிறைவேற்றியிருக்கிறார். இதுதான் யோவான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னது, தோமாவை நீ கண்டதினால் என்னை விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த மாலையிலே இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர். அவர் எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரமானவர். நேரம், இடம், பொருள், தண்ணீர் மேலே, பூமியின் மேலே, ஆகாயத்தின் மேலே, எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தின் மேலே அதிகாரமுடையவர் என்று யோவான் சொன்ன 7 அற்புதங்களை மையமாக வைத்து, என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய பரிகாரி அவர், என் ஆண்டவர், என்னை மீட்க வந்த இரட்சகர், அவர் எனக்காக சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றும் ஜீவித்து அரசாளுகிறார். சீக்கிரத்திலே அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். கண்டவரை நான் விசுவாசிக்கவில்லை, இருதயத்திலே நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். 21ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. ஆனால் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், அப்படி விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நோக்கம்தான் 7 அற்புதங்களை யோவான் எழுதினதனுடைய பின்னணி. அதிலிருந்து வருகிற ஒரு சத்தியம், இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. நித்திய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற முடியாது. வாழ்க்கையின் அர்த்தத்தை காண முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவருக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்களும் நானும் அவருடைய சாயலிலே அவருக்காக படைக்கப்பட்டோம். அவரை விசுவாசித்து மனம் திரும்பி அவரை விசுவாசிப்பதன் மூலமாக மாத்திரமே நித்திய ஜீவனை இந்த உலகத்திலேயே நாம் பெற்று தேவன் தருகிற சமாதானத்திலே வாழ முடியும். இப்படிப்பட்ட அழைப்பை யோவான் கொடுத்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷம் விசேஷமானது. அவர் தன்னுடைய கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் எழுதுகிறார், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும், நியாயம் விசாரியும், மறுபடியும் நித்திய ஜீவனை எங்களுக்கு முழுமையாக கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர். என்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தேவனே, இந்த மாலை வேத பாடத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத பாடத்தை துவங்கின போது எங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதை கடந்து யோவான் சுவிசேஷத்தினுடைய 7 அற்புதங்களின் மூலமாக வந்த ஒரு செய்தி, ஒரு சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதன் மூலமாக தேவாவியானவர் என்னோடும் எங்களோடும் பேசின தெளிவான சத்தியத்திற்காக, வெளிச்சத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். அவருக்குள் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதை உணர்ந்து, நானும் அவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்டேன் என்பதை உணர்ந்து அவருடைய கிருபையின் கரங்களிலே வந்து சேர உதவி செய்ய ஜெபிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய செய்திக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் ஆளுகையும் சமாதானமும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். என்ன தலைப்பிலே நாம் அடுத்த பாடங்களை நடத்தலாம் என்பதையும் தயவுசெய்து நீங்கள் குறிப்பிட்டால் வரும் காலங்களில் அப்படிப்பட்ட பாடங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு வசதியாக இருக்கும். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.